நண்பர்களுக்கு வணக்கம். இது மனதோடு பேசுவோம் பகுதி 2. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கிற நம்மளோட லைஃப்பில் திடீர்னு யார் மூலமாவோ இல்லை நமக்கு நாமே அப்படி ஏற்படுத்திக்கிற வலி, துயரம், காயம், கண்ணீர் இதெல்லாம் வர்றப்போ ரொம்ப உடஞ்சு போகிறோம் இல்லை? அந்தந்த நேரத்தில் அனுபவிக்கிற வலியை விடவும் திரும்ப அதிலேருந்து மீண்டு நார்மல் லைஃப்க்கு வர்றதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அது இன்னுமே கஷ்டமாக இருக்குது. எப்போ நார்மல் லைஃப்க்கு வரும், எப்போ நம்ம முன்ன மாதிரி இருப்போம் அப்படிங்கிற கேள்வி, அதுக்கான விடை, அந்த ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான். இப்படி இவ்வளோ கஷ்டத்தை நமக்குள்ளேயே வச்சிட்ருக்காட்டி என்ன, இவ்வளோ தனியாக இருக்காட்டி என்ன, இதை யார்கிட்டையாவது சொல்லிட்டா, யார்கிட்டையாவது பேசிட்டா இது சரியாக போயிடும்ல அப்படின்னு ஒரு பக்கம் யோசிச்சாலுமே கூட, இதோ நைட் 2 மணி தூக்கம் வராமல் எந்திரிச்சு தான் நான் பேசிகிட்ருக்கேன். யோசிச்சு பார்க்குறேன், இந்த 2 மணிக்கு என் மண்டைக்குள்ள அவ்வளோ விஷயம் ஓடிட்டுருக்கு. யாருக்காவது இந்நேரத்துக்கு நான் கூப்பிட்டு கால் பண்ணி இந்த மாதிரி என்னால் தூங்க முடியல அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா யாருமே கிடையாது. நம்ம இங்கே தனியாக இருக்கோம், இப்படி தூக்கம் வராமல் புரண்டுட்ருக்கோம், ஏதோ ஒன்று மனசை போட்டு அழுத்திட்டுருக்கு. ஆனால் இதை யார்கிட்டையாவது சொல்ல முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன். யாருமே என் மைண்டில் வர மாட்டேன்றாங்க. யாருமே இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்காங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி இருக்காங்க. நான் வருத்தப்படுறேன்னு தெரிஞ்சால் உண்மையாகவே கஷ்டப்படக்கூடிய நல்ல நண்பர்கள், நல்ல மனிதர்களை சேர்த்து வச்சுருக்கேன். அப்படியே அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு ஒரு தயக்கம் அப்படின்னா, யோசிச்சு பார்க்குறேன். நைட்டு 2 மணி தூங்கிட்டு இருக்கலாம், இல்லை அவங்க இதே மாதிரி வேறு ஏதோ ஒரு தாட்டில் தூங்காமல் இருக்கலாம், மொபைல் பார்த்துட்ருக்கலாம், இல்லை அவங்களுக்கு பிடிச்ச யார் கூடயாவது பேசிகிட்ருக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம அவங்களுக்கு கால் பண்ணி பேசி இப்படி ஒரு விஷயத்த சொல்லி நான் என்ன மைண்ட் செட்டில் இருக்கேன்றதை அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களையும் பதட்டப்பட வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் வேண்டாம், அமைதியாரு, இது சரியாக போயிடும் அப்படின்னு எனக்குள்ள நானே சொல்லிக்கிறேன். யாராவது கூட இருந்து நம்மளோட காயத்தையும் வலியையும் சரி பண்ணுறதுக்கும் நமக்கு நாமே அதை சரி பண்ணிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. முன்னாடி சொன்ன விஷயம் ஈஸி, யார்கிட்டையாவது சொல்கிறோம், அவங்க பதிலுக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் சொல்கிறாங்க, இல்லை நம்மளை எங்கேயாவது வெளியில் கூப்பிட்டு போகிறாங்க, நம்மளை கம்ஃபர்ட் பண்ணுற விஷயங்களை செய்கிறாங்க, நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறாங்க. அப்போ அதிலேருந்து டிவியேட் ஆகி வேற ஒரு விஷயத்துக்கு நம்ம போயிடும், அது மறைஞ்சிரும். ஆனால் யார்கிட்டேயுமே சொல்ல முடியாதுன்னு இருக்கிற விஷயத்த நமக்கு நாமே ஹீல் பண்ணிக்கிறது இருக்குல்ல, அந்த ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா டீவியேட் பண்ணணும்னு வேறு எதுலேயும் நம்மளால் கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியாது. இதிலேருந்து வெளியில் வரணும்னு யோசித்து யோசித்து திரும்ப திரும்ப அதே கஷ்டத்தையே போட்டு யோசிச்சுட்ருப்போம் இல்லை? இப்போ நான் இப்படி பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு 2 மணிக்கு ஏதோ ஒரு கஷ்டத்தில் தூங்க முடியாமல் முழிப்பு எந்திரிச்சு உட்கார்றப்போ உங்களுக்குன்னு பேசுகிறதுக்கு யாராவது இருந்தாங்கன்னு வைங்க, என்ன ஆனாலும் சரி நான் அவங்களுக்கு கால் பண்ண முடியும். அவங்க எதுவுமே நினைக்க மாட்டாங்க, எனக்கு அதுதான் கம்ஃபர்ட்டாக இருக்கும். அவங்க நான் சொல்கிறத காது கொடுத்து கேட்பாங்க. அப்படி ஒரு ஆள், அப்படி ஒரு பர்சன் உங்கள் வாழ்க்கையில் இருக்காங்கன்னா நீங்கள்லாம் லக்கி. உண்மையாகவே சொல்கிறேன், கொடுத்து வச்சவங்க. ஏதோ ஒரு விதத்தில் ரொம்ப தனியாக இருக்க மாதிரி இருக்குது. இத்தனைக்கும் இப்படி தனியாக இருக்கணும், வீட்டில் இருந்து, ஃபேமிலியில் இருந்து, ஃப்ரெண்ட்ஸில் இருந்து எனக்குன்னு ஒரு ரூம் வேணும்,
நான் நினச்சதை செய்யணும், பிடிச்சதை செய்யணும், வீட்டில் இருந்து தூரமாக இருக்கணும், இப்படிலாம் நான் ஆசைப்பட்டு வந்த இடம் இது. இப்போவும் ரொம்ப மோசமாக ஒன்றும் போயிடல. யாராவது ஒருத்தர் நம்மளை வாழ்க்கையில் வேண்டாம் அப்படின்னு நிராகரிக்கிறாங்கன்னு வைங்களேன், அந்த வழியோட தனியாக இருக்கிறதுங்கிறது வந்து கொடுமையான விஷயம். மற்றபடி தனிமையை இனிமையாக எடுத்துக்கிறவங்களெல்லாம் நிறைய பேரை பார்த்துருக்கேன். இந்த மாதிரி தனியாக இருக்கிறது, தனியாக சாப்பிட்றது, எங்கேனாலும் தனியாக போகிறது, அப்படி ஒரு லைஃப்பை என்ஜாய் பண்ணுறவங்களே நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். இன்ஃபேக்ட் இந்த இன்சிடெண்ட்க்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அப்படி தான் இருந்தது. தனியாக இருக்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக இல்லை. பட் இந்த ஓவர் திங்கிங்னு ஒன்று இருக்குல்ல, நிறைய போட்டு யோசிச்சு ஏன் வந்து நம்மளை ஒருத்தவங்க வேணான்னு சொல்லணும், ஏன் இது ஒர்க் அவுட் ஆகலை, ஏன் இது சரியாக போகலை அப்படின்னு ஒரு ஓவர் திங்கிங் மண்டைக்குள்ளே வர்ற வரைக்கும் எனக்குமே தனியாக இருக்கிறது நல்லா தான் இருந்தது. இப்போ தான் கூட யாராவது இருந்தால் நல்லாயிருக்கும், இதை சொல்கிறதுக்கு, இதை பேசுகிறதுக்கு. இந்நேரம் வீட்டில் இருந்திருந்தா என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, என் முகம் எப்படி இருக்குங்கிறத பார்த்தே வந்து நான் சோகமாக இருக்கேனா, சந்தோஷமாக இருக்கேனா, இல்லை ஏதாவது பிரச்சனையில் இருக்கேனான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. நிறைய பேர் வீட்டுக்குள்ளே எல்லாரும் ஒன்றா இருந்தாலுமே கூட தனித்தனி ரூம் எல்லாம் இருக்கும். பட் எங்கள் வீட்டில் அப்படி கிடையாது. எங்கள் வீட்டில் வந்து ஒரே ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு ஹாலு, அவ்வளோதான் இருக்கும். அந்த பெட்ரூமில் தான் எல்லோரும் வரிசையாக படுத்து, எங்கிட்ட திரும்பினாலும் யாராவது ஒருத்தர் மூஞ்ச பார்த்துட்டு தான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும். காலேஜோ ஸ்கூலோ எங்கேயாவது போயிட்டு யார்கிட்டையாவது சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு வந்து மூஞ்ச உம்முன்னு தூக்கி வச்சுட்டு உட்காந்துருந்தா அம்மா கேட்பாங்க, ஏன் மூஞ்சு இப்படி இருக்கு, ஒன்றும் இல்லையே அப்படி சொன்னால், நிஜமா ஒன்றும் இல்லையா, அதான் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே, வா அப்படின்னு கூப்பிட்டு நம்மளை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. வீட்டில் இருக்கிறப்போ நிம்மதியாக கஷ்டப்படக்கூட முடியாது, அதுக்கு விடவே மாட்டாங்க. அப்படி ஒரு இதுக்குள்ளேயே நம்ம போக மாட்டோம். ஆனால் தனியாக இருக்கிறப்போ சாப்பிட்டியா, தூங்கியா, ஃபோன் பண்ணி கேட்க தான் செய்கிறாங்க இப்போவுமே கூட. ஆனால் பொய் சொல்கிறது ஈஸியாக இருக்குது. சாப்பிட்டியான்னு கேட்டால் சாப்பிட்டேன், சாப்பிடாமல் இருந்தால் கூட சொல்லிடுறோம். தூங்கினியா நல்லா, நல்லா தூங்கினேனே, 2 மணி வரைக்கும் தூங்காமல் முழிச்சிட்டு இருந்தேன்னு சொல்லவா முடியும்? முடியாது. நம்ம முகம் பார்த்து என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு யாரும் கேட்காத வரைக்கும் அப்படி ஒரு வாழ்க்கை, அப்படி ஒரு இடத்துல தனியாக இருக்கும் அப்படின்னா ஒரு விதத்தில் அது வரும், இன்னொரு விதத்தில் சாபம். இப்படி 4 சோத்தை வெறிச்சு பார்த்து உட்காந்துக்கிட்டு, இதோ இப்படி உட்காந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு பேசினதை நானே திருப்பி கேட்டுட்டு, ஏதேதோ தாட்லாம் மண்டைக்குள்ளே ஓடுது. அதுலேருந்து வெளியில் வரணும், இல்லை அதை எப்படியாவது திசை திருப்பி விடணும் அப்படின்லாம் யோசிச்சுட்ருக்கேன். வேறு எதுலையாவது நம்மளோட ஃபோக்கஸ் போயிடுச்சுன்னா நம்ம இதை வந்து மறந்துடுவோம், இல்லை இதை வந்து இந்த கஷ்டம், இந்த இது வந்து அப்படியே இருக்காது. அழுகணுன்னா கூட யார்கிட்டையாவது அதை சொல்லும்போது தான் அந்த சொல்லி அழுகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, சொல்லி அழுதாதான் அழுதது வந்து அழுத மாதிரி இருக்கு. எதையோ ஒன்று யோசிச்சுட்டு நமக்கு நாமே அழுகிறப்போ அந்த அழுக கூட இன்கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரி இருக்கு. வாழ்க்கையில் மனுஷங்க எவ்வளோ முக்கியம் தெரியுமா? கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் வேணும். எல்லா இடத்துலையும் நீங்கள் உங்களையே ஹீல் பண்ணிக்க முடியாது. சிலர் பண்ணிடுவாங்க, அதுலேருந்து வெளியில் வர்றது அப்படி வந்து
என்னால் கூட இப்போ வந்துட முடியும். அவ்வளோ பெரிய காயமோ அவ்வளோ பெரிய வலியோ இல்லை அப்படின்னு சொல்கிறேன். இருந்தாலும் வலிக்க தான் செய்யுது. இந்த கஷ்டத்துலேருந்து என்னால் வெளியில் வந்துட முடியும். ஆனால் இதே மாதிரி கஷ்டப்பட்டுட்டு தனியாக இருந்துட்டு யார்கிட்டேயுமே பேசாமல் யார்கிட்டேயுமே சொல்லாமல் என்னடா பண்ணுறது இந்த கஷ்டத்தை நம்ம உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னு வைங்களேன். இப்போ என்னோட வலியை என்னோட காயத்தை நான் சரி பண்ணிக்க முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளேயே இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை யார்கிட்டேயும் சொல்ல தேவையில்லை. ஆனால் என்னால் இதை சரி பண்ணிக்க முடியாது, என்னால் என்னையே சரி பண்ணிக்க முடியாதுன்ற சின்ன சந்தேகம் இருந்தால் கூட தயவு செஞ்சு உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இல்லை உங்களுக்கு அது வேணுமோ வேணாமோ யார்கிட்டயாவது ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ மோசமான நீங்கள் சூழ்நிலையில் இருந்தாலும் யார்கிட்டயாவது அதை ஷேர் பண்ணுறப்ப எங்கேயாவது சின்னதாக ஒரு ஒலி கிடைக்கும். அதுலேருந்து வெளியில் வந்துடலாம். ஏன் யார்கிட்டயாவது சொல்லணும் அப்படின்னா, நமக்கு நாமே ஹீல் பண்ணிக்க முடியாதுங்கிற பிரச்சனையை கண்டிப்பாக யார்கிட்டயாவது சொல்லி யாராவது ஒருத்தர் இருந்து ஹீல் பண்ண வேணும். ஏன்னா அட்லாஸ்ட் இது நம்மளோட லைஃப். யூ ஹாவ் டு லிவ் வித் இட். இல்லை, எல்லாருமே நல்லா இருக்கணும். இந்த வலியோட இந்த காயத்தோட இந்த கண்ணீரோட நம்ம இருக்க வேண்டியதில்லை. we don't deserve that. கொஞ்சம் சந்தோஷம், கொஞ்சம் சிரிப்பு, கொஞ்சம் மகிழ்ச்சி, நம்ம நினச்சது நடக்கிறது, இது எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு வேணும். ஸோ எங்கேயாவது உங்களுக்கு அப்படி தோணுச்சு, இந்த கஷ்டத்தை என்னால் நான் சரி பண்ணிட்டு வர முடியாதுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு கொஞ்சம் கூட கூச்சமோ தயக்கமோ இல்லாமல் யாருக்காவது ஃபோன் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு தான் தெரியும் யார்கிட்ட பேசணும்னு. பேசுங்க. இந்த உலகம் அவ்வளோ ஒன்றும் மோசமான உலகம் கிடையாது. நம்ம நினைக்கிற அளவுக்கு நம்மளை நீ தனியாகவே தனியாகவே இருந்து கஷ்டப்படு அப்படின்னு நம்மளை விடுற அளவுக்கு மோசமான உலகம் கிடையாது. வேணும்னா நம்மளை நாமே தனிமைப்படுத்திக்கிட்டு அப்படி சொல்லிக்கிட்டா உண்டு. நம்ம கஷ்டம்னு சொன்னால் அதை காது கொடுத்து கேட்குறதுக்கு உண்மையாகவே நிறைய பேர் இருக்காங்க. உங்களால் உங்களோட கஷ்டத்தை சரி பண்ணிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு ஸ்பீக் இட் அவுட். யார்கிட்டயாவது சொல்லுங்கள். இல்லை நமக்கு நாமே சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறப்போ வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணி இதிலேருந்து டீவியேட் பண்ணிக்கலாம். எனக்கெலாம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதாவது ஒரு சோகம்னா நல்லா சாப்பிடுவேன், நல்லா தூங்குவேன். நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, தூக்கமும் சாப்பாடும் பெரிய ரிலீஃபாக இருக்கும். சந்தோஷமாக இருந்தாலும் சாப்பாடு, சோகமாக இருந்தாலும் சாப்பாடு. அதெல்லாம் எனக்கு எது வரைக்கும் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா, வேலையில் ஏதாவது பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது சண்டை, அந்த மாதிரி இருக்கிறப்போ ஏதாவது ஒர்க் ப்ரெஷர், மந்த் எண்ட் ப்ரெஷர், அந்த மாதிரி ஏதாவது நம்ம மேலே வர்றப்போ அதை பற்றிலாம் கவலையே படாமல் கொஞ்ச நேரம் அந்த ப்ரெஷரில் இருந்துட்டு போய் ஏதாவது நல்லா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோமா, இல்லை அம்மாவை ஏதாவது நல்ல சாப்பாடு செய்ய சொல்லி சாப்பிட்டோமா, நிம்மதியாக படுத்து தூங்கினோமா, அடுத்த நாள் எந்திரிக்கிறப்போ அந்த ப்ரெஷர் இருக்காது, அந்த சண்டை பற்றின கவலை இருக்காது, நார்மல் ஆகிடும். ஒரு நாள் மோசமாக போச்சுன்னா இன்னொரு நாள் விடிகிறப்போ அது நார்மல் ஆகிடும். ஆனால் இந்த வலி இந்த கஷ்டம் கொஞ்சம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. என்ன சாப்பிட்டாலும் என்னால் அதிலேருந்து வெளியில் வர முடியல. இன்ஃபேக்ட் சாப்பிட முடியல. அதுதான் கொடுமை. என்னால் ஒரு விஷயத்துக்கு வருத்தப்பட்டு நான் சாப்பிடாம இருப்பேன் அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தா, நான் முன்னாடி சொல்லியிருந்தாங்கன்னா சிரிச்சிருப்பேன். நானாவது சாப்பிடாம இருக்கிறதாவது, சாப்பாடை ஸ்கிப் பண்ணுற ஜீவனா நான் அப்படின்னு. ஏன்னா எனக்கு சாப்பாடு அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ சாப்பிடுவேன். என்ன கொடுத்தாலும் சாப்பிட்ற அளவுக்கு நான் ஒரு சாப்பாட்டு பிரி. அதனால தான்
ஸோ ஏதாவது கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னா சாப்பிட்டா நான் சந்தோஷமாயிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, பசியில் இருக்கிறப்போ இந்த ஒரு விளம்பரத்தில் வருமே, பசி இருந்தால் நீயா இருக்க மாட்டே அப்படின்னு. அந்த மாதிரி பசி இருந்தால் நான் நானாக இருக்க மாட்டேன். சாப்பாடுன்னு சொல்லிட்டா போதும், என் மூஞ்சில் அப்படி ஒரு பிரகாசத்தை பார்க்கலாம். ஆனால் இப்போது எனக்கு சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது. ஒரு பக்கம் பார்த்தா அதுக்கும் தனியாக இருக்கிறது தான் காரணம்னு தோணுது. நானே செஞ்ச நானே சாப்பிடணும், அதுவே கொடுமை. நான் அதனாலேயே பல நேரம் சாப்பாடை ஏனோ தானோன்னு செஞ்சு சாப்பிட்றோம். இல்லை சமைச்ச என்ன ஆக போகுது விடு அப்படின்னு விட்டுடுறோம். தூக்கம், நான்லாம் என்ன பிளேஸ்லனாலும் தூங்கக்கூடிய ஆள். பஸ்ஸு சீட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம், டயர்டாக இருக்குது அப்படின்னா கையை தலைக்கு கொடுத்துட்டு தூங்கிடுவேன் நான். யார் தோள் மேலே அது சாஞ்சு. இடம் ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, பெட்டில் படுத்தா தான் தூக்கம் வரும், தரையில் படுத்தா தூக்கம் வராது, இடம் நல்லா இல்லைன்னா தூக்கம். எனக்கு அப்படிலாம் கிடையாது. எந்த இடத்துலனாலும் எனக்கு நான் தூங்கணும்னு நினச்சி படுத்தேன்னா அடுத்த 5வது நிமிஷத்தில் தூங்கிடுவேன். எனக்கு தூங்குறதுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆனால் இப்போது இதோ 2 மணி எந்திரிச்சு உட்காந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கு. தூக்கம் வரல, எவ்வளோ ட்ரை பண்ணியும். இந்த மாதிரி என்னை ஹீல் பண்ணிக்கிறதுக்கு இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், உன்னை நீயே ஹீல் பண்ணிக்க முடியும்னு சொன்னேன், ஆனால் சாப்பிட முடியலைங்கிற, தூக்கம் வரலைங்கிற, எப்படி நீ ஹீல் பண்ணிப்ப அப்படின்னு. எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, இதை இப்படியே கண்டினியூ பண்ண விட மாட்டேன் நான். எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் நான் என்னை நல்லா பார்த்துப்பேன். ஏன்னா நம்மளை பார்த்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா கூட நம்மளை நம்ம பார்த்துக்கிற மாதிரி வேற யாராலையும் பார்த்துக்க முடியாது. அந்த அளவுக்கு என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் இதை இது பண்ண முடியல அப்படிங்கிறப்போ நானே சரி பண்ணிக்கிட்டு என்னை நானே ஒழுங்குபடுத்திக்கிட்டு ஒரு நேர்கோட்டுக்கு வந்துருவேங்கிற நம்பிக்கை இருக்குது. அதனால் சரி, இதை யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டுருக்கு. உங்களால் முடியும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை என்னால் முடியாது அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்ததுன்னா யார்கிட்டையாவது சொல்லுங்கள். கண்டிப்பாக கேட்பாங்க, கேட்க மாட்டாங்க அப்படிலாம் யாருமே கிடையாது, எனக்கு ட்ரூ ஃப்ரெண்ட்ஸே இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க. யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பாங்க. நீங்கள் சொல்கிறது அட்லீஸ்ட் அவங்க உங்களுக்கு ஃபுல் அட்டென்ஷன் கொடுக்க வேண்டாம், நீங்கள் மட்டுமே முக்கியம்னு இருக்க வேண்டாம். கேட்குறாங்களா அது போதும். உங்களோட கஷ்டம் என்னன்றதை காது கொடுத்து கேட்குறாங்களா, அப்படி யாராவது இருந்தாலே போதுன்றேன் லைஃப்க்கு. ஸோ அப்படி இருக்கவங்கள்ட்ட பேசுங்க, சொல்லுங்கள், நல்லா இருப்போம். உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. யாரும் பார்த்துக்கலைன்னா கூட உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஃபார் ஹியரிங் மீ அவுட். எனக்கு யார்கிட்டையும் சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா கூட இதோ இப்போ இப்படி பேசிகிட்ருக்கேன். யாராவது கேட்பீங்களான்னு தெரியாது, ஒரு வேளை கேட்டால் தேங்க்யூ ஸோ மச். மனதோடு பேசுவோம் பகுதி 3ல் சந்திப்போம். இதில் கொஞ்சம் நிறைய உளறியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன பேசினேங்கிறது எனக்கு மைண்டில் இல்லை. ஏதாவது உளறியிருந்தா சாரி. பாய், குட் நைட்.